பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப்டிவிட்டி பை லூயிஸ் எட்ரிச். இந்த கேப்டிவிட்டி அப்படின்றது இவங்களோட ஒர்க். அதே மாதிரி த நரேட்டிவ் ஆஃப் கேப்டிவிட்டி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒர்க் வந்து ரோலன்சன் அப்படின்ற ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அமெரிக்கன்ஸால் கேப்சர் பண்ணப்பட்டு ப்ரிசனில் இருந்தப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த போமில் இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த போம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு எபிகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எபிகிராஃப் அப்படின்னு சொல்கிறது ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் போம் 1987 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆனால் ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ப்ரிசனில் இருந்தது 1600. ஸோ 16th சென்ச்சுரியில் வந்து இவங்க ப்ரிசனில் இருந்திருப்பாங்க. இவங்க வந்து ஒரு பியூரிட்டன்ஸ் அப்படின்றதுனால காட் மேலே இவங்களுக்கு நிறையவே ஃபேத் உண்டு. ரோலன்சன் இவங்க ப்ரிசனில் இருந்தது எப்போ அப்படின்னா 1676. ஆல்மோஸ்ட் ஒரு 11 week 5 days இவங்க ப்ரிசனில் இருந்திருப்பாங்க. அவங்களோட அந்த நரேட்டிவ் கேப்டிவிட்டி அந்த போம் இருக்கு இல்லையா, அது வந்து 1682 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த 2 போமையும் கம்பைன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா 2 பேருமே ஒரே ப்ரிசனில் ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தான் டாலரேட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெயின்ஸ் அண்ட் சஃபரிங்ஸை ஷேர் பண்ணுற விதமாக தான் இந்த போமை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கேப்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த போம் பப்ளிஷ் ஆனது 1984. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து எவ்வளோ அரகெண்ட்டாக இருந்தாங்க. கேப்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல நம்ம லாக் ஆகிருந்தோம், யாராவது நம்மளை ப்ரிசனில் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை தான் கேப்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கண்டிஷன், அந்த சிச்சுவேஷனை தான் கேப்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இவங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க, ரிலீஜியஸ் சைடில் இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, காட் அண்ட் ஹியூமன் ஃபேட் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ரொம்பவே அழகான ஒரு போமா இதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட இமோஷன்ஸ் அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இந்த போமில் இருக்கும். இந்த போமோட எபிகிராஃப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. எபிகிராஃப் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரொடக்ஷன் பார்ட் மாதிரி. இந்த இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மை கேப்டர், அதாவது என்னை வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்தான் இல்லையா, சிறை பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, அவர் வந்து எனக்கு ஒரு பிஸ்கெட் ஆஃபர் பண்ணுறாரு. ஓகேவா? பட் நான் அந்த பிஸ்கெட்டை வாங்கி என்னோட பேக்கெட்டில் வச்சுட்டேன். நான் அதை சாப்பிடலை. ஏன்னா அதை சாப்பிட்றதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. அந்த பிஸ்கெட்டில் மேபி அவர் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கலாம். அதை நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அவரை லவ் பண்ணுற மாதிரியோ இல்லை அவர் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வர்ற மாதிரியோ ஏதாவது அவர் கலந்துருந்தார் அப்படின்னா அது கண்டிப்பாக எனக்கு நல்லதில்லை, அதனால் நான் அதை சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எடுத்த உடனே அவங்க மேலே இருக்கிற பயத்தையும் அவங்க மேலே ட்ரஸ்ட் இல்லை அப்படின்றதையும் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இப்போ இந்த போம் ஸ்டார்ட் ஆகும்போதே இவங்க ஒரு ஸ்ட்ரீம் பக்கத்தில் போயிட்டுருக்குறாங்க. அவங்க குரூப்போட, அதாவது இவங்களை சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த அமெரிக்கன்ஸோட போயட்டும் ஒரு ஸ்ட்ரீம் கிட்ட போயிட்டுருக்குறாங்க. அந்த ஸ்ட்ரீம் பார்க்கும்போதே ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த போம் ஃபுல்லாகவே நிறைய இடங்களில் நேச்சர் வந்து அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது அதே மாதிரி தான் அந்த ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, ரொம்ப ஹார்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க வந்து அவங்கள சிறைப்பிடிச்சு வச்சுருக்குறாங்க. இதில் அந்த ஸ்ட்ரீம் வந்து இவ்வளோ பயங்கரமாக இருக்கும்போது அந்த தடுமாற்றத்தில் அவங்க கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அங்கே விழுந்தவங்களை அந்த அமெரிக்கன், அதாவது அந்த கேப்டர் இருக்கார் இல்லையா, அவர் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹேர், அந்த எண்ட் ஆஃப் தி ஹேரை பிடிச்சி தான் அவங்கள மேலே தூக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஹார்ஷான ஹேண்டிலிங் இருக்குது அப்படின்றத இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவங்களை கேப்சர் பண்ண உடனே இவங்களுக்கு யார் இவங்களை பிடிச்சிட்டு வந்தது, யார் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு. பட் லேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரிய வந்துச்சு, இவர் தான் நம்மளை வந்து இப்போ பிடிச்சி வச்சிருக்கிறது அப்படின்றது தெரிய வருது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளோ நாளும் அவங்கள எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஆனால் லேட்டர் காலங்கள் போக போக என்னால் அவரை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. எந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் இவர் தான் நம்மளை கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அவரை ஐடென்டிஃபை பண்ண முடியுது, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கேப்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு லாங்குவேஜில் பேசிக்கிறாரு. அது வந்து நான் ஹியூமன் லாங்குவேஜ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நார்மலாக நாங்கள் பேசுகிற மாதிரி லாங்குவேஜ் இல்லை அது. ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த லாங்குவேஜ் சம்டைம்ஸ் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது இவங்களுக்கு பயமாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஏன் பயப்படணும் அப்படின்னு கேட்டால், இப்போ ஏதோ ஒரு சீக்ரெட் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம் இந்த லேடி வந்து அதை லிசன் பண்ணிட்டாங்கன்னா
கண்டிப்பாக இவங்க கேட்டுட்டாங்கன்னு சொல்லி இவங்கள கொலை பண்ணுறதுக்கோ இல்லை இவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதே அவங்களுக்கு பயமாக இருக்குது. எனக்கு ஏன் இந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறாங்க. அவங்க ஒரு பியூரிட்டன் இல்லையா? ஸோ பியூரிட்டன் வந்து காடுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால இப்போ அவங்க முட்டி போட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, நான் வந்து இங்கே சர்வே பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் நான் இந்த இடத்துல சர்வே பண்ணணும், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அந்த ப்ராப்ளத்துலலாம் என் கூட இருக்கிறது காடா இல்லை டெவிலான்னு கூட எனக்கு தெரியல. அந்தளவுக்கு ஒரு கான்ஷியஸே இல்லாமல் நான் இங்கே சர்வே பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நான் பயப்படக்கூடாது. இன்னொன்று, என் கூட இருக்கிறது காடா டெவிலான்றது ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியணும். அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அவங்க கண்டிப்பாக அந்த அமெரிக்கனை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவர் எங்கே போகிறாரோ அங்கே இவங்களும் போகணும். அது ஒரு மார்ச் மாதிரி. அவங்க வந்து மார்ச் ஃபாஸ்ட்லாம் போவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க எங்கே போனாலுமே அவங்கள ஃபாலோ பண்ணி நாங்கள் போகணும். எங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒரு ஸ்வான் ஷாட் இருக்காம். ஸ்வான் ஷாட் அப்படின்னு சொல்லும்போது ஹண்டிங்காக யூஸ் பண்ணுறது ஒரு லார்ஜ் ஷாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கன் ஃபுல்லாகவே, அந்த அமெரிக்கன்ஸ் வச்சுருக்கிற அந்த கன் ஃபுல்லாகவே ஸ்வான் ஷாட்டால் ஃபில் ஆகிருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு வெப்பன் அவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வெப்பன் இருக்கிறதுனாலேயே எங்களால் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. இப்போ அவங்க ஒரு வேளை அவங்களுக்கு அகேன்ஸ்டாக திரும்பினாங்கன்னா உடனே அவங்கள ஷூட் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அதனாலேயே எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பொயட் வந்து ஒரு லேடி இல்லையா? ஸோ அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்குது. அந்த குழந்தைங்கள்லாம் அழுவுற மாதிரி அவங்களுக்கு கேட்குதாம். ஸோ என்னால் இப்போ அவங்களுக்கு ஃபீட் பண்ண முடியல. அவங்க எல்லாருமே கண்டிப்பாக பசியில் தான் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஸோ என்னோட குழந்தைங்கள பார்க்க முடியல, அவங்களுக்கு ஃபீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த பேத்தட்டிக் கண்டிஷன், பிரிசனர்ஸ், முக்கியமாக லேடீஸ் எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேப்டர் இருக்கார் இல்லையா? இவர் வந்து ஏதோ ஒரு விமனோட அசோசியேட் ஆகிருக்கிறாரு. அந்த விமன் வந்து பிளாக்காக இருக்கிறாங்க. அவங்களோட டீத் மட்டும் ஒயிட்டாக இருக்குது. அந்த டீத் வந்து கிளிட்டர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கன்ஸும் மேபி ஆஃப்ரிக்கன்ஸோட அசோசியேட் ஆகிருக்கிறாங்க அப்படின்றத இந்த லைன்ஸில் அவங்க சொல்ல வரலாம். நெக்ஸ்ட்டு ஆக்கான் அப்படின்ற ஒரு ஃப்ரூட்டை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓக் ட்ரீஸில் கிடைக்கிற இந்த ஆக்கான் அப்படின்ற இந்த ஃப்ரூட் எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஓவல் கலர் நட் மாதிரி இருக்கும். அதோட பேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கப் ஷேப் மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக ஸ்குரில்ஸ் வந்து அதை சாப்பிட்ற மாதிரி நிறைய கார்ட்டூன்ஸ்லலாம் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரூட் எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போ அவங்களால அவங்களோட சில்ட்ரனுக்கு ஃபீட் பண்ண முடியல இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இவங்க இருக்கிறதுனால அவங்களோட குழந்தைங்களுக்காக ஆக்கான் மில்க் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப நாள் வச்சு அதை ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் ரொம்ப நாளாக நடக்குது. அவங்களோட குழந்தைங்களுக்காக அந்த மில்க்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவங்கள கூட்டிகிட்டு போன அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ரொம்ப க்ளோஸ்டாக, லைட் எங்கேயுமே இல்லாமல் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ இந்த அட்மாஸ்ஃபியரே அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது, ஒரு ஃபியர் அவங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பொயட்டோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, எவ்வளோ தான் பசி வந்தாலும் சரி அவங்க கிட்ட இருந்து மட்டும் ஃபுட் வாங்கி சாப்பிடவே கூடாது. பசியாக இருந்து ஸ்டார்விங் வந்து நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட இருந்து நான் ஃபுட் வாங்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே ஸ்டபர்னாக இருக்கிறாங்க. இவங்க இவ்வளோ ஸ்டபர்னாக இருக்கிறது அவங்கக்கிட்ட ஃபுட் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் எவ்ரிடே அவங்க வந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அங்கே க்ரியேட் ஆகுது. அவங்கக்கிட்ட ஃபுட் வாங்கலை, பட் இவங்களுக்கே சாப்பாடு கிடைக்குது. அந்த ஃபுட் எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஸ்டார்விங் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் அவங்க எல்லாருமே சஸ்டெயின் ஆகிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லைன்ஸில் வந்து அமெரிக்கன்ஸோட அரகன்ஸை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்கன்ஸ் எல்லாருமே சில டீர்ஸை வந்து பிடிச்சிட்டு வருவாங்க. டீர் மான்கள் இருக்கு இல்லையா? அந்த மான்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வருவாங்க. அதை எதுக்காக அப்படின்னா, அதை கில் பண்ணி குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் அதுலேயும் அவங்க எடுத்துகிட்டு வர்ற அந்த டீர் வந்து
அதோட வயித்துல குட்டி இருக்கிற மாதிரியான டீர் தான் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவே ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இன்னொரு உயிரை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த டைமில் போய் அதை வேட்டையாடி அதுக்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ளஷ்ஷை எடுக்கும்போது அது ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு கண்டிஷன். ஸோ அந்தளவுக்கு ஸ்டோன் ஹார்ட்டடாக தான் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரியான டீரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட போன்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைக் ஒரு ஃப்ளார்ஸோட ஸ்டெம் எந்தெந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் அதோட போன்ஸுமே இருக்கும். ஸோ அந்த போன்ஸை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இப்படி இறக்கமே இல்லாமல் கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவ்வளோ நேரம் அவங்களோட அந்த கஸ்டடியில் தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்கள ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. நீங்கள் இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. ரிலீஸ் பண்ணதும் அது ஒரு டார்க்னஸ் இல்லையா, ஃபாரஸ்ட்டில் இருக்கிறாங்க, ரொம்ப டார்க்கான ஒரு இடம். ரிலீஸ் பண்ணதுமே இவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே இவங்கள மார்க் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி ஃபீல் ஆயிருக்கும்னா, இப்போ அவங்கள ரிலீஸ் பண்ணியாச்சு. பட் எங்கேயும் தப்பிச்சு போகிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது இல்லையா. பேர்ட்ஸை வந்து இப்போ ஒரு கேஜில் நம்ம வச்சுருந்தோம், அதை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வேகமாக பறந்து போயிடும், எங்கேயாவது போயிடும். பட் ஹியூமன் இவங்கள இவ்வளோ நேரம் ஒரு கஸ்டடியில் வச்சுட்டு விடும்போது அவங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. ஸோ பேர்ட்ஸ் எல்லாமே அவங்கள மார்க் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு அங்கங்கே நிறைய ஷேடோ தெரியுது. அந்த ஷேடோஸ் எல்லாமே ரோரிங், கத்துற மாதிரி, உருமுற மாதிரியெல்லாம் இவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அங்கங்கே நிற்கிற மரங்கள் எல்லாமே இவங்க மேலே சாயிற மாதிரியும், அந்த ஷார்ப்பான அந்த கிளைகள் எல்லாமே சாயிற மாதிரியும் இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அந்த என்டையர் ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே ஒரு ஹாரிஃபிக் பிக்சர் தான் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த பொயட்டோட காட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா. ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு பேத்தட்டிக்கான கண்டிஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக என்னோட காட் வந்து ரொம்ப கோவமாக தான் இருப்பாங்க. யார் மேலே? இந்த கேப்டர் மேலே கண்டிப்பாக கோவமாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஆங்கர், என்னோட கடவுள் வந்து இவ்வளோ கோவப்படுவார் அப்படின்றது இவருக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இது எல்லாத்தையும் இவங்க வந்து இப்போ கடவுள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார், எனக்காக அவர் மேலே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கிற அந்த தருணத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஹாஃப் பரீடான ஒரு ஸ்டெம்ப் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா பேர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. ஃபாரஸ்ட் அப்படின்றப்போ அங்கங்கே அது தீ பிடிக்கிறதெல்லாம் யூஷுவல் தான். பட் இவங்க இந்த மாதிரி நினைக்கிற நேரம் ஒரு ஸ்டம்ப் வந்து பேர்ன் ஆகுது. இதை பார்த்த உடனே பொயட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது காடோட ஆக்ஷன் தான், நான் இப்போ நினச்சேன் இல்லையா, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த நேச்சர்லேயும் ஒரு டிவைனிட்டி இருக்குது அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஃபயர் இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. ஏன் அப்படின்னா, இது எல்லா இடமும் பரவிடுமோ, ஒருவேளை இவங்க மேலேயும் இந்த ஃபயர் பற்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு பொயட் ரொம்ப பயந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு அவங்களோட ஃபேஸை வந்து கவர் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸை கவர் பண்ணுறாங்க. அப்படி அவங்க கவர் பண்ண அந்த கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணப்படுறாங்க. அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அங்கே போனதுக்கப்புறமும் அவங்களால அந்த ரியல் லைஃப்குள்ளே வர முடியல. இவ்வளோ நாளும் என்ன நடந்துச்சு, நம்ம இப்போது நம்மளோட வீட்டில் தான் இருக்கிறோமா, பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா, நெகட்டிவான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா. ஸோ இவங்களுக்கும் அந்த மாதிரி எது உண்மை, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாலிட்டிக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எப்போவுமே அவங்களுக்குள்ள அந்த பாஸ்ட் மெமரிஸ், அந்த கேப்சர் பண்ணப்பட்ட அந்த இடத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. இப்போது அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே நிறைய எஃபர்ட் எடுக்கிறாங்க. இவங்களை வந்து ரியாலிட்டிக்குள்ளே, நார்மல் லைஃப்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய எஃபர்ட் எடுக்கிறாரு. பட் எல்லா எஃபர்ட்டுமே ஃபெயிலியர் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்களால வர முடியல. இவங்க தானே இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. நம்மளோட பொயட் வந்து அவ்வளோ விஷயம் டாலரேட் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ பெயின் டாலரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஈஸியாக அவங்களால ரியல் லைஃப்குள்ளே வர முடியல. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவங்களோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் வீட், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபுட்டு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அஸ் அ மதராக அவங்களோட குழந்தைக்கு அவங்க ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்க தூங்க போகிறாங்க. ஓகேவா. அவங்களோட வீட்டில் ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு பில்லோ, இதுலேயே லக்ஸூரியஸான ஒரு பில்லோ, அந்த பில்லோவோட டிஸ்கிரிப்ஷன் ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா,
இவ்வளோ நாளும் மேபி அவங்க தரையில் படுத்திருக்கலாம், அந்த ஃபாரஸ்ட்டில் ரொம்ப டர்ட்டியான ஏதோ ஒரு இடத்துல அவங்க தூங்கி இருந்திருக்கலாம் இல்லையா? இப்போ அவங்களோட வீட்டில் அவங்க ஒரு ஃப்ரீடமோட அவங்களோட வீட்டில் இருக்கிற அந்த பில்லோவில் தூங்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும். ஓகேவா? அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க, அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ அவங்க தூங்குறதுக்காக படுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் எல்லாமே அவங்க ரெக்கலெக்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே அந்த டார்க்னஸ், அவங்க ஓவர் கம் பண்ணி வந்த அந்த டார்க்னஸை மட்டும்தான் நினச்சி பார்க்குறாங்க. அவங்களே அதை நினைக்கக்கூடாதுன்னு நினச்சாலுமே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ணை மூடினதுமே அந்த இமேஜ் எல்லாம் தான் அவங்களுக்கு வந்து போயிட்டே இருக்குது. ஓகேவா? அந்த அமெரிக்கன்ஸ் எல்லாருமே அந்த டீரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதோட ஸ்கின் இருக்கும் இல்லையா, அதை விரித்து வச்சு அது மேலே ஒரு ஸ்டிக் வச்சுட்டு அதில் தான் அவங்க எல்லாருமே முட்டி போட்டு இருப்பாங்களாம். ஸோ இந்தளவுக்கு ஒரு அரகன்ஸ் இருந்த இடத்துல தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக அவங்களால மறக்க முடியல. ஸோ இப்போ அவங்க என்ன ப்ரே பண்ணுறாங்க கடவுள்கிட்ட அப்படின்னா, கடவுள்கிட்ட மட்டும் கிடையாது, நேச்சர்கிட்டையும் ப்ரே பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளும் ஒரு டார்க்னஸ்குள்ளே நான் இருந்துட்டேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஏதோ ஒரு பிரான்ச்சஸில் நான் ஸ்டக் அவுட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ என்னை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட ரொம்ப ப்ளீஸ் பண்ணி ஈவன் நான் பெக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறேன். என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற ராக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ராக்ஸ்லேருந்து ஹனி எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். என்ன உங்கள் கூட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாளும் நான் ஒரு டார்க்னஸில் இருந்தேன், இப்போது என்னையும் உங்களில் ஒரு ஆளாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நேச்சர்கிட்ட அவங்க ப்ளீஸ் பண்ணுற மாதிரி இந்த போமை முடிக்கிறாங்க. ஸோ ஒரு லேடி வந்து அவங்களோட நேட்டிவ் பிளேஸில் இருந்து வேற ஒருத்தங்க கேப்சர் பண்ணிட்டு போனால் அந்த இடத்துல எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டாலரேட் பண்ணுவாங்க, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எந்த அளவுக்கு அரகெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப இமோஷ்னலாக அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த போமில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.